friends, hi, hello, வணக்கம். Geography NCERT Class 6 Chapter number 2 Latitudes and Longitudes. ஸோ இந்த சாப்டரை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம எல்லாருமே குளோபை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ குளோப் அப்படின்னா என்ன? ஏர்த்தோடைய ஒரு மினியேச்சர் ஃபீச்சர். ஏர்த்துங்கிறது இப்படி தான் இருக்கும்ப்பா அப்படிங்கிறத குட்டியாக ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த குளோப் அப்படிங்கிறது. ஸோ இந்த குளோபை பற்றின பல ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு இருக்கும். இந்த குளோபே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். குட்டியூண்டு இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், சில இடங்கள்லாம் நம்ம போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், ஏர்த்தோடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த குளோப் அப்படிங்கிற ஐடியா நமக்கு நல்லாவே இருக்குது. ஓகேப்பா, இந்த குளோப்பில் ஜென்ரலாக நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம்? இந்த குளோபோடைய அந்த பொசிஷனே பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு ஆக்சஸ் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ குட்டி பின்னு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பின்னை வச்சு தான் இந்த குளோப் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு வேறு எங்கேயும் கனெக்டிவிட்டி கிடையாது. இந்த குளோப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். யூஸ்வலாக இது வந்து லெஃப்ட் டு ரைட் ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக நோட் பண்ண விஷயங்கள். ஸோ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி குளோபை வந்து நம்ம கண்ட்ரிஸை, கான்டினென்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு, இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த குளோப்பில் இருக்கிற இந்த ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம ஏர்த்துக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சஸை பேஸாக வச்சு தான் ஏர்த் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கு. பட் இந்த குளோப்பில் இங்கே பின்னு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கே, அந்த மாதிரி பின்னு மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் கண்டிப்பாக நம்ம ஏர்த்துக்கு கிடையாது. ஒரு இமேஜினரி லைன். ஸோ அதை தான் நம்ம வந்து நம்மளோட ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதோட அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ மேலே உள்ள அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்த் போல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கீழே உள்ள பாயிண்ட்டை சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த குளோபை வச்சு நம்ம ஏர்த்தை கற்றுக்கிறோம் அப்படின்னா இதுதான் பேசிஸ். ஸோ அந்த ஆக்சஸோட அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை நார்த் போல்னும், கீழே உள்ள பாயிண்ட்டை நம்ம வந்து சவுத் போல் அப்படின்னு ஜென்ரலாக மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் யூஸ்வலாகவே வந்துட்டு எப்பயுமே இந்த நீடில் வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் இந்த குளோப்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஏர்த்தும் அதே மாதிரி தான் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போயுமே நம்ம மேலே உள்ளதை நார்த்துன்னு வச்சோம் அப்படின்னா இதுதானே வெஸ்ட்டு, இதுதானே ஈஸ்ட்டு. ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிப்பா, இப்போ இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லிட்டோமா. இப்போ இதே மாதிரி இன்னும் சில இமேஜினரி லைன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு இமேஜினரி லைன் என்ன அப்படின்னா ஈக்வெட்டார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த ஈக்வெட்டார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஏர்த்தில் நடுவில் ஒரு கோடு போட்டு வச்சுருப்போம். இந்த கோடை தான் நம்ம ஈக்வெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோட்டுக்கு மேலே உள்ளது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இந்த கோட்டுக்கு கீழே உள்ளது எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ ஸ்பியராக நம்ம பாதியாக பிரிச்சிட்டோம். ஹெமிஸ்பியர் மேலே உள்ளது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே உள்ளது சதர்ன் ஹெமிஸ்பியர். அவ்வளோதானா? இதை நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃபாக பிரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஏர்த்தில் இந்த இமேஜினரி லைன் இருக்குது தெரியுமா. ஸோ இதுக்கு பேரலாகவே பல இமேஜினரி லைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம வந்துட்டு பேரலல்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக மீன் பண்ணுறோம். ஸோ பேரலல்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்வேட்டர். நம்ம ஈக்வேட்டரில் இருந்து பேரலாக பல விஷயங்கள் போயிட்டே இருக்குது, கீழேயும் பல விஷயங்கள் பேரலாக இருக்குது. ஸோ இந்த பேரலல்ஸ் நமக்கு எப்படி ஆகும்? இங்கே ஒரு பேரலல் இருக்குது, அடுத்த ஒரு பேரலல், அடுத்த ஒரு பேரலல், இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டே இருக்குல்ல. ஸோ இதுக்கும் இம்பார்ட்டண்ட்டான சில பேரலல்ஸ்லாம் வச்சுருப்போம். பட் ஜென்ரலி இந்த பேரலல்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி நார்த்து, 90 டிகிரி சவுத் அப்படின்னு இருக்கும். அப்போ டோட்டலாக உள்ள 360 டிகிரியை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்குமா. ஸோ இதெல்லாம் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே 90 வரைக்கும் மேலே வரைக்கும் போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்துன்னு கீழே அதே மாதிரி இருக்கும். அண்ட் இதை நம்ம டிகிரிஸ் வச்சு ஜென்ரலி வந்து சொல்லுவோம். இது நார்த்தில் இருக்கிறது நார்த் லேட்டிடியூட்ஸ் அண்ட் சவுத்தில் இருக்கிறது சவுத் லேட்டிடியூட்ஸ். அவ்வளோதான். இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இப்போது நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ணலாம். அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள சந்திரபூர் அப்படிங்கிற அந்த சந்திரபூர் அப்படிங்கிற பிளேஸும், அதே நேரத்தில் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசிலுமே சேம் 20 டிகிரி அந்த லேட்டிடியூடில் தான் இருக்குது. ஸோ 20 டிகிரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை சொல்கிறோம் நமக்கு தெரியாதுல்ல. அப்போது இது என்ன இருக்கும் அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் மகாராஷ்டிரா இருக்குது, அதே மாதிரி 20 டிகிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் பிரேசில் இருக்குது. ஸோ இந்த லேட்டிடியூடை சொல்லும் போதே அது நார்தர்னா சதர்னான்னு சொல்லும் போது தான் எக்ஸாக்டாக நம்ம எந்த பொசிஷனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற கிளியர் ஐடியாலஜி நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை தவிர இன்னொரு குட்டி ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட நார்த் போல்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா. நம்ம நைட்டு பார்த்தா பிரைட்டாக ஒரு இது இருக்கும், அது எப்பயுமே நார்தர்ன் டைரக்ஷனை தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த நார்த் போலில் இருந்து நம்ம ஒரு ஆங்கிள் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் நம்ம எந்த பிளேஸுக்கான ஆங்கிளை மெஷர் பண்ணுறோமோ அந்த பிளேஸோடைய லேட்டிடியூடாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி. சரிப்பா, இப்போ இந்த லேட்டிடியூட்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டான லேட்டிடியூட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான்
தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ லாட்டிடியூட்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஈக்குவேட்டர் ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட். ஈக்குவேட்டருக்கு மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஈக்குவேட்டரை நம்ம 0 டிகிரின்னு ஜென்ரலி கணக்கில் எடுத்துக்கோம். ஸோ ஈக்குவேட்டருக்கு மேலே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு ஒன்று 23½ டிகிரி நார்த்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆர்க்டிக் சர்க்கிள்னு ஒன்று 66½ டிகிரி நார்த்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஈக்குவேட்டருக்கு சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 23½ டிகிரி சவுத்துலேயும், அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிள் அப்படிங்கிறது 66½ டிகிரி சவுத்துலேயும் இருக்குது. ஸோ இதுதான் ஜென்ரலி எர்த்தில் உள்ள ப்ரெடாமினண்ட்டான லாட்டிடியூட்ஸை நாம் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங்கை பொறுத்து இதில் பல விஷயங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு இதுக்கு திரும்ப நம்ம இந்த கதைக்கு வருவோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹீட் ஜோன்ஸ் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட்டு இந்த சைடில் உள்ளதை பார்த்துக்கலாம். இப்போது ஒரு பிளெயின் ஷீட் வச்சுருக்கோம், நம்ம டார்ச் வச்சுருக்கோம். டார்ச்சை ஸ்ட்ரைட்டாக அந்த ஷீட்டில் நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் பிளேஸில் தான் நமக்கு அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைட் இருக்கும். அண்ட் அந்த லைட் ரொம்ப இன்டென்சிஃபைடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே இது ஸ்லாண்டிங் சர்ஃபேஸில் நம்ம இந்த ஹீட் அடித்தா என்ன ஆகும், லார்ஜர் சர்ஃபேஸை இது இது எடுத்துக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதோட ஹீட்டோடைய அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குமா. ஸோ இதே தான் நம்ம எர்த்துக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சன்னை ஸ்ட்ரெயிட்டாக சில இடங்களில் தலைக்கு மேலே விழுவும். அந்த இடம்லாம் செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி விடும் அப்படின்னா இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு நடுவில் உள்ள ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே நல்ல சன் இன்டென்சிஃபைடாக இருக்கும். ஸோ அதை நம்ம டார்கெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல சன் எக்ஸாக்ட்லி நம்ம மண்டைக்கு மேலே அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போயிடும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டார்கெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா சில இடங்கள் இருக்குது. இந்த மிட் டே சன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டில் ஓவர் ஹெட்டாக அடிக்காது, ஆனால் இருந்துகிட்டே இருக்கும். இது எங்கே அப்படின்னா இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே, அதே மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே, இந்த 2 இடத்துல இருக்கிற இடத்துலலாம் பெருசாக சன் எக்ஸாக்ட்லி அவங்க மண்டைக்கு மேலே வராது. பட் அதுலேயுமே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா மேலே ஆர்க்டிக் சர்க்கிள் வரைக்கும், கீழே அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்குமே அதோடைய அந்த ரேஸ் ஓரளவுக்கு இன்டென்சிஃபைட் இருக்கும். அதாவது பெரிய லெவலில் டார்கெட் ஜோன் அளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக இன்டென்சிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததாக வர்றது தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரிஜிட் ஜோன் அப்படிங்கிறது. அதாவது என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே சன்னோட ரேஸு பெரிய லெவலில் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால அது ரொம்ப கூலாக அப்படியே செம்ம சில்லாக இருக்கும், செம்ம வெரி கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கிற இடங்களை தான் நம்ம ஃப்ரிஜிட் ஜோன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன் அப்படின்னா சன்னோட ரேஸ் எக்ஸாக்ட்லி ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ஹீட்டை தான் அதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அதனால் அதை நம்ம ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்மளோட குளோபை எடுத்து அதில் என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேட்டர் ஆப்வியஸ்லி தெரியுமா. ஈக்குவேட்டருக்கு மேலே கீழே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ஜோன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்மளோட சன்ரைஸ் ஸ்ட்ரைட்டாக விழுகிற ஜோன், அதாவது டார்கெட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்த மெயினாக டார்கெட்டாக வச்சு தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலியன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறமா கற்றுக்கலாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இந்த ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு நடுவில் இந்த இடமா இருக்கட்டும், அதே மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே இந்த அண்டார்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே. ஸோ இந்த 2 ஏரியாவுமே சன்னில் மாட்ரேட்டான ஒரு டெம்பரேச்சரை கொடுக்கும், மாட்ரேட்டான ஒரு ஹீட்டை கொடுக்கும். இதை நம்ம டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தில் இருக்கிறது நார்தர்ன் டெம்பரேட் ஜோனு, சவுத்தில் இருக்கிறது சதர்ன் டெம்பரேட் ஜோன், அவ்வளோதான். இந்த ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே நார்த் போல் வரைக்கும், அதே மாதிரி இந்த அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே சவுத் போல் வரைக்கும் உள்ள அந்த ஏரியா செம்ம ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குமா. ஸோ அதை நம்ம ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. இதை வச்சு நம்மளோட ஒரு பிளேஸோட இடத்த எக்ஸாக்டாக சொல்லிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பிரேசில் அண்ட் மகாராஷ்டிரா இந்தியாவில் உள்ளது பார்க்கும்போது ஓகே நார்தர்ன் லாட்டிடியூட், சதர்ன் லாட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அட் டைம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் லாட்டிடியூடில் 2 பிளேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாங்கா ஐலாண்ட்ஸ்ன்னு பசிபிக் ஓஷனில் இருக்குது. அதே மாதிரி மகூசியஸ் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகூசியஸ்னு இந்தியன் ஓஷனில் இருக்கும். ஸோ இது 2மே 20 டிகிரி சவுத் லாட்டிடியூட் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்மளால் எப்படி எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் இன்னும் சில லைன்ஸை நம்ம வகைய ஆரம்பிக்கிறோம். அந்த லைன்ஸை தான் மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா வேர்ட்டிக்கலாக சில லைன்ஸை வகைய ஆரம்பிக்கிறோம். லாட்டிடியூட்ஸை என்ன பண்ணோம், ஹரிசாண்டலாக வகைச்சோமா, இப்போ வேர்ட்டிக்கல்ஸாக வகையோம். இந்த வேர்ட்டிக்கலாக வகையும் போதும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எர்த்தில் பாதியாக ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஈஸ்டர்ன் சைடு, அந்த பாயிண்ட்டுக்கு வெஸ்டர்ன் சைடு அப்படின்னு கொண்டு போயிடும். ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும் போது 0 டிகிரி, அதுக்கடுத்து வருது 30 டிகிரி ஈஸ்ட், 60 டிகிரி ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே ஈஸ்ட்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு வெஸ்டர்ன் சைடில் உள்ள எல்லாமே வெஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம்.
இதை நம்ம வந்துட்டு டிகிரி ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் நம்ம அப்போதே என்ன பார்த்தோம், டிகிரி ஆஃப் லாட்டிடியூட்னு பார்த்தோம்னா இப்போ டிகிரி ஆஃப் லாங்கிடியூட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் இதோட இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா போல்ஸ் கிட்ட வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி மர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மர்ஜ் ஆகும். லாட்டிடியூட்ஸ் அந்த மாதிரி மர்ஜ் ஆகாது, பட் லாங்கிடியூட்ஸ் இந்த மாதிரி மர்ஜ் ஆகும். அண்ட் இப்போ பேரலல் லாட்டிடியூட் மாதிரி கிடையாது இந்த மெரிடியன்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். இப்போது நம்மளோட லாட்டிடியூட்ஸை பார்க்கும் போது ஈக்குவட்டரோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியே கம்மியாக போயிட்டு போல்லலாம் ஒரு பாயிண்ட் தானே இருக்கும். ஆனால் இந்த லாங்கிடியூட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஈக்குவல் லென்த்து தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஈக்குவலாக அப்படியே பிரிச்சிட்டே வரதுனால எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்டு பார்க்கும்போது எல்லாமே டேம்பர் ஆகி அந்த போலில் எல்லா பாயிண்ட்ஸும் மீட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அது நார்த்லேயும் மீட் ஆகும், சவுத்துலேயும் மீட் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓகேப்பா இவ்வளோ இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ அப்படி யோசிச்சது தான் நம்மளோட கிரீன்விச் அப்படிங்கிற இடம். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ராயல் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட், இந்த கிரீன்விச்சில் உள்ள அந்த பாயிண்ட்டை அது வழியாக எந்த லாங்கிடியூட் பாஸ் ஆகுதோ அதை நம்ம ப்ரைம் மெரிடியன் வச்சுக்கோம். அதாவது அதான் பேஸு, அதை தான் 0 டிகிரின்னு வச்சுக்கோம். ஸோ இதில் இருந்து 180 டிகிரி ஈஸ்ட்வர்டும் இருக்கும், 180 டிகிரி வெஸ்ட்வர்டும் இருக்கும். அண்ட் அந்த மெரிடியனை நம்ம ப்ரைம் மெரிடியன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ இந்த ஈஸ்டர்ன் சைடு உள்ளது எல்லாத்தையும் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம், வெஸ்டர்ன் சைடில் உள்ள எல்லாத்தையும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே டபிள்யூன்னு இருக்குது. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், நார்த் அப்படின்னு பார்த்துக்கோம், சவுத் அப்படின்னு பார்த்துக்கோம். இப்போ ஈஸ்ட் வெஸ்டாகவும் இதை பிரிச்சாச்சு. அப்போ இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா வந்து நார்தர்னில் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்ல, அதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகேப்பா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இந்த வேர்ல்டில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தை நம்ம பல டிஃப்ரெண்ட்டான லாட்டிடியூட்ஸாகவும் பல லாங்கிடியூட்ஸாகவும் பிரிக்கிறோம். ஸோ ஒரு பிளேஸை நம்ம குவிக்க விரும்புகிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்டை நம்மளால் சொன்னோன்னா இந்த இடம் இந்த பிளேஸு தானப்பா அப்படின்னு நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகியிருக்கோம் இந்த பெர்ஸ்பெக்டிவில். இதை வச்சு தான் இந்த ஜிபிஎஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போலாம் மேப்ஸ் எல்லாம் அசால்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதோடைய ஒர்க்கிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் தான். ஓகே, இப்போ அசாமில் உள்ள துப்ரி அப்படிங்கிற இடம் வந்துட்டு 26 டிகிரி நார்த்து அண்ட் 90 டிகிரி ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ 26 டிகிரி நார்த்துனா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில், 90 டிகிரி ஈஸ்ட்டில் உள்ள அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு அது அசாம்பா அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியும். ஸோ இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது, இது ஃபுல்லாகவே வந்துட்டு வெர்டிக்கல் லைன்ஸாகவும் ஹரிசாண்டல் லைன்ஸாகவும் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லணும்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை B1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த லாட்டிடியூடில் எந்த லாங்கிடியூடில் இருக்குது. இப்போ டிங்கிற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், E3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வேர்ல்டு வந்து பெருசாக இருக்குது. இது ஒரு மினியேச்சர் ஃபீச்சர், இதை அப்படியே பெருசாக அப்ளை பண்ணோம்னா வேர்ல்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம டைம் ஜோன்ஸை பிரிச்சிருப்போம். ஸோ இந்த பேஜுக்கு நம்ம இதுக்கு அடுத்து வரலாம். ஸோ டைம் ஜோன்ஸ், இந்த லாங்கிடியூடை வச்சு எப்படி டைம் ஜோன்ஸ் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து டைமை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அண்ட் டைம் வந்து யூஸ்வலாகவே வந்து நம்மளோட சன்னோடைய அந்த ரேஸை வச்சு தான் இது என்ன நேரம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சில சமயம் சன்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே காமனான ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் சரி ஓகே இந்த கிரீன்விச்சில் ஒரு லைன் போதில் அதை தான் வந்து பேஸாக வச்சுப்போம். அதுலேருந்து ஈஸ்ட்டுக்கு ஒரு டைமை கொடுப்போம், வெஸ்ட்டுக்கு ஒரு டைமை கொடுப்போம். அதை ஏதாவது ஒரு கேல்குலேஷனை போட்டு கேல்குலேட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். சரி என்ன கேல்குலேஷன் போடுவோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குது, 360 டிகிரிஸ் இருக்கா. ஸோ இந்த 360 டிகிரியை நமக்கு டோட்டலாக எவ்வளோ மணி நேரங்கள் இருக்குது, 24 ஹார்ஸ் இருக்கா, இதால் டிவைட் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறோம். இப்படிலாம் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 1 டிகிரிக்கு வந்து மொத்தமாக 4 மினிட்ஸ் கிடைக்கிது. சரிப்பா, 1 டிகிரிக்கு 4 மினிட்ஸ் அப்படின்னா 1 மணி நேரம் வாங்கணும், 60 மினிட்ஸ் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும். சரி 60 மினிட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு டக்குன்னு என்ன கிடைக்கிது, 15 டிகிரிஸ் கிடைக்கிது. சரி போடு, 15 டிகிரிஸ்க்கு 1 ஹார் டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஈச் 15 டிகிரிஸுக்கு 1 ஹார் டைம் டிஃப்ரென்சஸை வச்சு இந்த உலகமே அதை கால்குலேட் பண்ணி போயிடுச்சு. அண்ட் மெயினாக நம்ம எதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரீன்விச்சில் உள்ள 12 நூனை மெயின் டைமிங்காக அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த 15 டிகிரிஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ டோட்டலாக எத்தனை டைம் ஜோன்ஸை நம்மளால் வந்து மேக்ஸிமம் உருவாக்க முடியும் அப்படின்னா 24 அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த லோக்கல் டைம் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணுறோம். சரி பாப்பா, இந்தியாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட லாங்கிடியூட்டு 68 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி ஈஸ்ட் வரைக்கும் வருது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 30 டிகிரி கிட்ட சம்வேர் ரஃப்லி வருதா. பட் இவ்வளோ 30 டிகிரி அப்படிங்கும்போது இந்தியாவில் வந்துட்டு 2 டைம் ஜோன்ஸ் வேணும். ஸோ
சொல்லப்போனால் 3 டைம் ஜோன்ஸ் கூட வேணும். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், 15 டிகிரிக்கு ஒன்ஸ் ஒரு டைம் ஜோன் மாற்றலாம், அதாவது 1 ஹவர் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. பட் நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு வேணாம்ப்பா அப்படிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு சிங்கிள் டைம் ஜோனை இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம். அதை எந்த பாயிண்ட் எடுத்துக்கோம் அப்படின்னா 82.5 டிகிரி ஈஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை சிங்கிள் டைம் ஜோனை இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் ஜோனாக எடுத்துட்டோம். ஸோ இதை தான் நம்ம ஐஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்கட்டும் இல்லை லெஃப்டில் இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு ஈக்குவலாகவே கணக்கு வைக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்க்க போனோம் அப்படின்னா இந்த துவாரகான்னு குஜராத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி அசாமில் திபுகார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் 1 hour 45 minutes. பட் இப்போ நம்ம வந்து அதை பெருசாக நம்ம என்ரோஸ் பண்ணலை. ஜென்ரலி நம்ம எல்லாருமே ஸ்டாண்டர்ட் டைம்ஸை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஆப்வியஸ்லி இப்போ ஆஸ்திரேலியா மேட்ச் எல்லாம் நைட்டில் நடந்துட்டுருக்கோம், நம்ம அதை வந்து மறுநாள் காலையில் பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். இல்லை காலையில் வந்து எங்கேயோ நடந்திருக்கும், நம்ம இங்கே நைட்டு 12 மணி 1 மணிக்கு உட்காந்து பார்த்துட்ருப்போம்ல. இது எல்லாமே இந்த டைம் ஜோன் பெர்ஸ்பெக்டிவில் தான். அண்ட் ஜென்ரலி ஒவ்வொரு கண்ட்ரியோட அந்த லென்த்து, அதாவது லாங்கிடியூட் வைஸ் அவங்க எவ்வளோ லென்த்தியாக இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க டைம் ஜோன்ஸ் இருக்கும். ரஷ்யாவில் வந்து ரஃப்லி வந்து 11 டைம் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்கச்சக்கமான டைம் ஜோன்ஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஈச் ஜோன் வந்து 15 டிகிரி லாங்கிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டோட்டலாக 24 ஹவர் டைம் ஜோனை வந்து நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது தான் இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா இடத்தையும் நம்ம டைம் ஜோன் பெர்ஸ்பெக்டிவில் பிரித்த அந்த ஒரு விஷயம். ஸோ சில கண்ட்ரீஸுக்கெல்லாம் எக்கச்சக்கமான டைம் ஜோன்ஸ் இருக்கும், சில கண்ட்ரீஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ சிங்கிள் டைம் ஜோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஜென்ரலி வந்து இந்த ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு ஈஸ்ட்டில் உள்ளது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இந்தியாவில் அதுக்கு ஈஸ்ட்டில் இருக்குல்ல, ஸோ எவ்வளோ டிகிரிஸில் ஈஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவாங்க. வெஸ்ட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அந்த டைம்லேருந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே போவாங்க, அவ்வளோதான். ஸோ இதை தவிர இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ அந்த லைனை தாண்டிட்டோம் அப்படின்னா பெருசாக இவங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்காது, பட் 1 டேவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்டில் இருக்கும் போது நீங்கள் ஒரு நாளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஜம்ப் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் பின்னாடி போயிடுவீங்க. அதே இது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜம்ப் அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 day அஹெடாக போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் சிலருக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் ஆக்சுவலி அது அவ்வளோ கன்ஃபியூசிங்கான ஒரு டாப்பிக்லாம் கிடையாது. அந்த சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் இந்த டைம் ஜோன்ஸை பற்றி, அதை மட்டும் நம்ம தனியாக இன்னும் ஒரு டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிக் வீடியோவாக பார்த்துக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப காமனாக உள்ளது. அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துக்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்ஸ் a lot for all your support. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Please do join over there. Thank you.